Hello friends, MI Gadget Series 12 வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. இந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 13வது வீடியோ இது. உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரியான கேஜெட்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேஜெட்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஜெட் எல்லாமே நீங்கள் நார்மலாக MI அவங்களோட வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம். சில கேஜெட் வந்து அமேசான்லேயும் இருக்குது. கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, இது வந்து MI கேஜெட் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா யூபின் அப்படின்னு போட்டிருக்கு, இன்னும் வேறு நேம்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த MI அவங்களோட ஈகோ சிஸ்டத்தில் வரக்கூடிய பிராண்ட் தான் எல்லாமே. உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஈகோ சிஸ்டத்தில் என்னெல்லாம் பிராண்ட் தனித்தனியாக வருது அப்படின்றத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுட் ஒன்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க என்னெல்லாம் கேஜெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிங்க் அனுப்பியிருந்தாரு. அதுவும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா வருது. ஸோ 500 ரூபாய்க்கு கம்மியாக இதை ஆர்டர் பண்ணனால ஒரு 50 ரூபா டெலிவரி சார்ஜ் போடுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 300 ரூபா வேல்யூ வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் தான் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பேக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஓரளவுக்கு நார்மலான சைஸ் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பேக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பார்ட்மெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாக நம்ம சார்ஜ் போடுறது மற்ற விஷயம் எல்லாமே சின்ன சின்ன பொருள்லாம் நீங்கள் இதில் வந்து வச்சுக்க முடியும். அண்டு சைடில் மெயின் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 புக் வைக்கலாம், ஒரு 2 ட்ரெஸ் செட் வைக்க முடியும். அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இதில் எதுவும் வைக்க முடியாது. அண்டு பேக்கை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேப்ரிக் மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலாக இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிழிஞ்சிருக்கு இந்த மாதிரி அப்படின்னா கூட 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து வாரண்ட்டி இருக்கனால ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் அப்படின்னு சொல்லுவேன். இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் தான். OnePlus 70 Pro மொபைலில் 206 கிராம் வருது. மொபைலோட ரொம்பவே வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வாட்டர் ரிப்பல்லர் இருக்குது. சப்போஸ் தண்ணி இல்லை டீ ஏதாவது ஒரு பொருள் மேலே கொட்டிடுது அப்படின்னா கூட இது மேலே வந்து இருக்காது, அப்படியே தண்ணி வந்து கீழே தான் ஊற்றும். ஸோ ஆனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அது மட்டும் மைண்டில் வச்சுங்க. வாட்டர் ரிப்பல்லர் அப்படின்னா தண்ணி மேலே பட்டது அப்படின்னா கீழே விழுந்துடும். ஸோ இதனால் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பேக்கோட டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா காம்பேக்டான டிசைன் தான். ஸோ இதனால் ஒன் டே யூஸுக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு செட்டு எடுத்துகிட்டு போகலாம். காலேஜுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 புக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு மேலே இதில் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. சப்போஸ் நீங்கள் வெளியில் ஷாப்பிங்லாம் போகிறீங்க, ஒன் டே தான் போகிறீங்க அப்படின்னும் போது அழகாக இதை வந்து யூஸ் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இது வந்து பசங்க பொண்ணுங்க அப்படின்லாம் கிடையாது, 2 பேருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4 கலர் வேரியண்ட்லேயும் வந்திருந்தது. நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கே டார்க் ப்ளூ வாங்கலான்னு பார்த்தேன், எனக்கு லைட் ப்ளூ தான் கிடச்சிருந்தது. ஸோ கீழே லிங்க் கொடுக்கும்போது நீங்களே செக் பண்ணி பாருங்கள். 4 கலரில் உங்களுக்கு எது அவைலபிள் இருக்கோ வாங்கிக்கோங்க. நான் செக் பண்ணி பார்க்கும்போது நோட்டிஃபை அப்படின்ற ஆப்ஷன் தான் டோட்டலாகவே இருந்தது. நீங்கள் நோட்டிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளில் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிக்க முடியும் 230 ரூபா பே பண்ணி. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கேஜெட் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. பிடிக்கலையா பக்கத்தில் இருக்க டிஸ்லைக் அழுத்தி விட்டுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண Mi Band 3i அப்படின்ற இந்த டிவைஸ் தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா Mi Band 3 லான்ச் பண்ணியிருந்தாங்க, அடுத்து 4 லான்ச் பண்ணாங்க. அது ரெண்டுக்கும் நடுவில் 3i அப்படின்னு சொல்லி இந்த டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. Mi Band 4 ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஒரு பட்ஜெட்டில் எல்லாரும் பேண்ட் வியர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ பார்க்கலாம். யூசர் மேனுவல், சார்ஜ் போகிறதுக்கான கேபிள் Mi Band 3i பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 0.78 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டச் கண்ட்ரோலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் லாங் ப்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணுறதுக்கும், ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Mi Band 3iயோட டோட்டல் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா Mi Band 3 மாதிரியே தான் இருக்கும், எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. ஆனால் Mi Band 3யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1600 ரூபா வரும். இந்த Mi Band 3iயோட வேல்யூ 1300 ரூபா தான் வரும். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi Band 3ல வந்துட்டு ஹார்ட் பீட் சென்சார் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஹார்ட் பீட் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ரெகுலராக மானிட்டர் பண்ணி உங்களோட ஃபோனில் ஸ்டோர் பண்ணும். ஸோ 300 ரூபா கம்மியாக கொடுத்து இந்த டிவைஸ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் பீட் மானிட்டர் மட்டுமே இதில் வராமல் இது எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படியே இருக்குது. ஸோ இதோட மெயின் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக எவ்வளோ தூரம் டெய்லி
நடக்கிறீங்க, எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படின்ற உங்கள் எல்லா டீட்டெயிலுமே இது ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா ஃபைண்ட் மை டிவைஸ் கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் தண்ணி ஏதாவது பட்டாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் குளிக்கிறீங்க இல்லாட்டி நீச்சல் அடிக்கிறீங்க அந்த மாதிரி எது பண்ணாலுமே இந்த வாட்சுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. அண்ட் பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 நாள் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அடிக்கடி சார்ஜ் போடணும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் மோஸ்ட்லி வராது. ஆல்ரெடி எம்ஐ பேண்ட் 4லையும் யூஸ் பண்ணியிருக்கேன், 3லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். பேட்டரி லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக பேட்டரி ரொம்ப நாள் நிற்கணும் அப்படின்னாலுமே இந்த இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் Mi Band 3 வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 300 ரூபா கம்மியாக கொடுத்து இந்த பேண்டை வாங்குறது அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கலாம். இல்லை உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டரோட வேணும் அப்படின்னா Mi Band 3 வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்ஐயோட வெயிட் மிஷின். அடப்பாவிகளா இதையுமாடா நீங்கள் விட்டு வைக்கல அப்படின்னு கேட்டால் அவங்க எதையுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வெயிட் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி வேறு எதுலேயும் இல்லாததாக இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் இதுலேயே வந்துட்டு 250 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கிது. அதையுமே நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதோட லைஃப் அப்படின்றது ஒரு வருஷமே வந்து அந்தளவுக்கு கேரண்டி இல்லை. அதே போல் ரொம்ப அக்யூரேட்டாகவும் உங்களுக்கு கிடைக்காது. ஆப் மூலியமாக கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அப்படி இதில் என்ன தான் பண்ண முடியுது இந்த ப்ரைஸுக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல், அதில் வந்து எப்படி அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணுறது, பேட்டரி எப்படிலாம் போடுறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமான எம்ஐ பாடி காம்போசிஷன் ஸ்கேல், அதாவது வெயிட் மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினோட அந்த மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் வந்து ஏறினாலும் உடையுது இந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் வந்து பயப்படணுன்னே தேவையில்லை. அண்ட் பாட்டம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து குஷன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் வரும், பார்த்தாலே தெரியுது. அண்ட் பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 4 பேட்டரி போடணும், அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். பட் லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். நீங்கள் வந்து அதுக்கு கவலை பண்ணணும் தேவையில்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த 4 பேட்டரி போடணும். ஸோ மற்றதுலேருந்து எடுத்து போட்டு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு திருப்பி கழட்டி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த டிவைஸ் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் ப்ளூடூத் 4 சப்போர்ட்டோடு இருக்குது. ஸோ உங்களோட மொபைலில் எம்ஐ ஃபிட் அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் மேலே ஏறி நிற்க சொல்லுவாங்க. ஏறி மட்டும் நின்னீங்க அப்படின்னாலே போதும். இந்த டிவைஸும் உங்களோட மொபைலோட ஆட்டோமேட்டிக்காகவே பேர் ஆயிரும். இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான பாயிண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே ஏறி எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்றத செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏறி நின்று எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் எவ்வளோ வெயிட் இருக்குன்றதை ரெகுலராக ட்ராக் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்க இன்னொருத்தவங்க ஏறி நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக தனி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ அவங்களோட வெயிட்டை பேஸ் பண்ணி தனியாகவே வந்து அது ஒரு டேட்டாவை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும். ஸோ யார் ஏறுறாங்க அப்படின்றத வெயிட்டை பேஸ் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்டு டேட்டாவை வந்து சேவ் பண்ணிகிட்டே வரும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனில் வந்து அப்கிரேட் ஆகிட்டே வரனால நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ வெயிட் வந்து இந்த வாரம் குறைஞ்சது, போன வாரம் எவ்வளோ வெயிட் குறைஞ்சது அப்படின்றத டீட்டெயிலாக நம்மளால் மானிட்டர் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் ரெகுலராக வெயிட் செக் பண்ணும்போது உங்களோட பாடியில் வாட்டர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, ஃபேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த மாதிரி 10 பாயிண்ட்ஸை வந்து அது ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்களும் வந்து எடுத்து பார்த்துக்க முடியும். ஸோ என்னோட வெயிட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஏன் இந்த அளவுக்கு அதிகமாச்சு அப்படின்றதுக்கும் தனி ஒரு வீடியோ நான் போட போகிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக குயிக்காக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான், நார்மலாக ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 400 ரூபா 500 ரூபாய்க்கு வாங்கினா கூட 6 மாதம் கூட வராது. அதே போல் இந்த மாதிரி ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகி உங்களோட மொபைலில் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்காது எவ்வளோ வெயிட் இருக்குது என்ன அப்படின்றது. ஸோ வெயிட் குறைக்கணும் அப்படின்னு தீவிரமாக இறங்கி பண்ணிகிட்டு இருக்கவங்க இதை தாராளமாக வாங்கலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய்க்கு இவங்களோட வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த எம்ஐ கேஜெட்ஸ் டேஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி அப்பயுமே உங்களோட கருத்தை சொல்லலாம். நான் கண்டிப்பாக ஏற்றுக்குவேன். சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்குவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் இன்னும் க்ரோத் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.